அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே பரேடு அதெல்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரிபப்ளிக் டே அப்படின்னா ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேனா பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கொடி ஏற்றுவாங்க. ரிபப்ளிக் டே அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் கொடி ஏற்றுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா கொடி நடுவில் கட்டியிருப்பாங்க. இதை அவிழ்த்து மேலே வரைக்கும் எடுத்துட்டு போய் அங்கிருந்து இப்படி பறக்க விடுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதுக்காகவும் இந்த இண்டிபெண்டன்ஸை குறிக்கிற வகையிலையும் இண்டிபெண்டன்ட்காக ஒர்க் பண்ண அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கௌரவிப்பதற்காகவும் இந்த ஒரு விஷயம் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது நடக்குது. இதுவே சுதந்திர குடியரசு தின விழா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடி அப்படிங்கிறது நமக்கு உச்சியில கட்டப்பட்டிருக்கும். அதை அவிழ்த்து பறக்க விடுவாங்க. ஓகேங்களா? கொடியை விரித்து பறக்க விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேனா பிளாக் ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவாங்க. குடியரசு தின விழா அப்படின்னா பிளாக் அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஆல்ரெடி சுதந்திரம் ஆயிடுச்சு அப்படிங்கறத குறிக்கிற வகையில நம்ம அந்த கொடியை உச்சியில கட்டியிருப்போம். அதன் பிறகு பார்த்தோம்னா இந்தியாவோட சாவரனிட்டியை இறையாண்மையை பறைசாற்றக்கூடிய வகையில இந்த கொடி அப்படிங்கிறது மேல கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. பிளாக் ஹாய்ஸ்டிங், பிளாக் அன்ஃபர்லிங். ஸோ நேற்று பார்த்தோம்னா பிளாக் அன்ஃபர்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இந்த குடியரசு தினத்தோடைய சிறப்பு விருந்தினராக சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னா இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் வந்திருப்பார். சரிங்களா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸ்வர்ணிம் பாரத் அப்படிங்கிறது கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் சார்ந்த ஒரு செய்தி இருந்துச்சு. NACO report says large number of congenital syphilis cases in Tamil Nadu. Officials deny numbers அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சிஃபிலிஸ் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது பிரெக்னென்ட் விமனுக்கு அந்த சிஃபிலிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணி அதை கியூர் பண்ணணும். இன்கேஸ் நம்ம கியூர் பண்ணலன்னா அது அந்த குழந்தைக்குமே பரவிடும். அதுதான் கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? குழந்தைக்கு வரக்கூடியது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது 2022-23 பார்த்தோம்னா 5 குழந்தைகளுக்கு இந்த கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுவே அடுத்த இயர்ல பார்த்தோம்னா 23-24 பார்த்தோம்னா 600 குழந்தைகளுக்கு இந்த கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் இருக்கிறதாக NACO ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அவங்களதான் NACO அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த NACO டேட்டாவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அபிஷியல்ஸ் இதை ஏத்துக்கடலை. சரிங்களா? ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட்டா எரர் ஏதோ ஆயிருக்கு, அதனாலதான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்மளோட நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. இது டேட்டா எரர் தான் கண்டிப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ்னா என்ன அப்படிங்கறத மட்டும் அதுல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியா வித் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளோட இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபாவோ சுபியாண்டோ இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ஸோ அது ரிலேட்டடா இந்த இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவோட அந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை நம்ம ஸ்வர்ண பூமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் இலக்கியங்கள்லயுமே பார்த்தோம்னா நிறைய சான்றுகள் அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா? சோ இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் வைஸ் பாக்குறப்ப நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்க பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் ஹிந்துயிசம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. சான்ஸ்கிரிட் ஒர்க் அப்படிங்கிறது அங்கேயுமே நிறைய காணப்படுது. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா நம்ம இந்தோனேஷியாவுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்தோனேஷியா டச்சோட ஆதிக்கத்துல இருந்த ஒரு நாடாக இருந்திருக்கும். அதன் பிறகு இந்தோனேஷியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்தோனேஷியா, இந்தியா, ஈஜிப்ட் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கறத பாண்டன் கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியா அண்ட் இந்தோனேஷியான்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 2 எக்கானமிஸ்மே ஒரே மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு க்ரோயிங் எக்கானமி, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கு. 2 பாப்புலேஷனுமே பார்த்தோம்னா ரிலீஜியஸ் மெஜாரிட்டி அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீப்புள். ஓகேங்களா? பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்கள் நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய நாடுகளாக இருக்கு. அதே மாதிரி உலக அரங்குல பார்த்தோம்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சிமிலரான ஒரு கருத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. உதாரணத்துக்கு உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்ல யுஎஸ் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட்
பேட்டிலா இருக்கட்டும், இல்ல இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவோட ஆதிக்கமா இருக்கட்டும், எல்லாத்திலுமே சிமிலரான ஒரு கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. பார்த்தோம்னா நமக்கு 2022 G20 சமிட் அப்படிங்கிறது பாலி இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும். 2023 நியூடெல்லியில் நடந்தப்ப கூட எல்லாமே ஒரே விதமான கருத்துக்களை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சமீபத்துல கூட பார்த்தோம்னா பிரிக்ஸ்ல வந்து ஜனவரி 1, 2024 அப்போ ஒரு 5 நாடுகள் புதுசா வந்து சேர்ந்தாங்க. ICU அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த ICU நாடுகள்ல ஐ அப்படிங்கிறது இந்தோனேஷியாவை தான் குறிக்குது. ஓகேங்களா? இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, UAE. அதுல இந்தோனேஷியாவும் பார்த்தோம்னா இப்ப பிரிக்ஸ் மெம்பராகவும் ஆயிட்டாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி பாண்டங் கான்ஃபரன்ஸ்ல இருந்து பிரிக்ஸ் வரைக்கும் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பார்த்தோம்னா ஒரு சிமிலரான ஒரு கண்ட்ரிஸா இருக்காங்க. இருந்தாலும் சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த உறவுகளை, இந்த சிமிலாரிட்டிஸை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த ஒப்பந்தங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியாகவே இருக்கு. ஓகேங்களா? இதுல எல்லாம் நம்ம சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹெல்த், மெடிசன், மேரிடைம் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டெவலப்மெண்ட், கல்ச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம அக்ரிமெண்ட், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கறத போட்டிருந்தோம். இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரம்மாஸ் மிசைல் இருக்கு இல்லையா? இந்த பிரம்மாஸ் மிசைல நம்ம ரஷ்யாவோட உதவினால உருவாக்கிட்டு இருந்தோம். இந்த பிரம்மாஸ் மிசைல இந்தோனேஷியாவுக்கு தான் நம்ம முதல்ல வெளிநாடுக்கு விற்க போறோம். சரிங்களா? சோ அதை பத்தின தகவல்கள் எதுவும் இல்லாம இருக்கு. சபாங் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்தோனேஷியாவோட எண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னா சபாங் போர்ட், அதாவது இங்க இந்தியா இருக்கு அப்படின்னா இங்க அந்தமான் நிக்கோபார் எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல மலேசியா இந்த ரீஜன்னா, இங்க இப்படியே நமக்கு இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு இருக்கும், ரஃபா. ஓகேங்களா? இந்த ரீஜன் பார்த்தோம்னா சபாங் போர்ட், இந்த பகுதி பார்த்தோம்னா ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஸ் டு அந்தமான் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுல வந்து இன்னும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வராம இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமா இந்த இந்தோனேஷியா இந்தியா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியா இந்தோனேஷியா ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் வாட் வி ஹேவ் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கார்டியாக் சர்ஜன், இதய சிகிச்சை நிபுணர், கார்டியாக் சர்ஜன் who performed India's first coronary bypass surgery passes away அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? இந்தியாவில் முதல்ல பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா KM செரியன் அவர்கள். ஓகேங்களா? முக்கியமான ஒரு மருத்துவர், சமீபத்துல இறந்து போயிருக்கார். சரிங்களா? அந்த ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கொரோனரி பைபாஸ் சர்ஜரியை பண்ணவர் யாருன்னா KM செரியன், டாக்டர் KM செரியன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ மற்றபடி முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.